தான் வந்தது. ஆனால் இயக்குனர் மேதகு சன்னிவேசன் படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காருக்கும் போது இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா இந்த ஆட்டி இன்ன வரைக்கும் எனக்கு ஆட்டின்றத ஒரு தயாரிப்பாளர் தான் சொல்லணும். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி நட்புக்காக வந்திருக்கோம், அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. இந்த படத்தை ஆரம்பித்து 10வது நிமிஷத்துல இந்த படம் ஒரு புதிய உலகத்தில் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு வந்துட்டேன் இந்த படத்தை அப்படின்னு நினச்சி நான் உண்மையுமே மனதால் தோல்வி அடைஞ்சேன். பிரமாதமான ஒரு படங்க. இதை தயாரித்த இசையை நான் ரொம்ப பாராட்டணும். உண்மையுமே நான் படம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் கை தட்டினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் ஒரு புதிய உலகத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, பர்ஃபார்மன்ஸு, அடுத்து கேமரா ரொம்ப சிம்பிளி பெஸ்ட். அதாவது நான் பாலமகேந்திரா சார் படம் பார்க்குற மாதிரி இருந்தது இந்த கேமரா. அடுத்து இசை அருமையாக, நிறையா சத்தங்கள் இல்லாமல் சில இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளராக இந்த படத்தை இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அது என்ன மராட்டிய மன்னர்கள் அவங்க அது சென்சாருக்காக சில பேர் நிறைய பேரை மாற்றிருக்காங்க. அடுத்தது இது ஒரு பெரிய வரலாற்று கதை இருக்குது, சிறு தெய்வங்களை பற்றி இருக்குது. அடுத்தது இந்த படம் ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஆனால் அருமையான எடிட்டிங்க. இதை ஒரு அழகான ஒரு நாவலை ஒரு படம் பண்ண மாதிரி இருந்தது. அடுத்தது ஒவ்வொரு இடமா ஓப்பன் பண்ணுறாங்க, திரும்பி அதே ஷாட்டை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது இந்த படத்தில். ரொம்ப இந்த படத்தை நான் ரசித்தேன். அடுத்தது ஒரு கிளாசிக்காக இருந்தது இந்த படம். அடுத்து நீங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஃபெஸ்டிவல் போனால் ரொம்ப முக்கியமான படமானு தோணுச்சு எனக்கு. இந்த மலையாளத்தில் பரதன் படம்லாம் பார்ப்பேன், டைரக்டர் பரதன் படம். அந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குதுங்க இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். ஒரு அழகான த்ரில்லரு, குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு புதிய உலகத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளில வரலாம். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், இதுக்கு ஒத்துழைப்பு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். இயக்குனர் எங்கே வர்றாரு, எப்போ இருக்காரு? இந்த நவீன காலத்தில் வர்த்தக ரீதியான நோக்கம் இல்லாமல் இப்படி ஒரு பரீட்சார்த்த முறையில் ஒரு திரைப்படம் இயக்குறதுக்கு ஒரு துணிவு வேணும். அதுக்காக தம்பி கிட்டுவுக்கு எங்களுடைய பாராட்டுகள். ஒரு இயக்குனருடைய கனவை திரையில் கொண்டு வருவதற்கு தயாரிப்பாளர் இசக்கி காரவண்ணன் மாதிரி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு தயாரிப்பாளரால் தான் இந்த மாதிரியான படங்களை தயாரிக்க முடியும். அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சிறு தெய்வங்களை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு இயக்குனர் சுப்பிரமணிய சிவா சொன்னார். இசக்கிங்கிற பெயரே சிறு தெய்வம் தான். தென் மாவட்டத்தில் இசக்கிங்கிற பெயர் ரொம்ப பரவலாக அறியப்படுகிற ஆண்பால் பெண்பால் இருவருக்குமே இசக்கிங்கிற பெயர் சூட்டப்படும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை சமரசம் இல்லாமல், வர்த்தக நோக்கம் இல்லாமல், தான் சொல்ல நினைத்ததை சொல்வதற்கு இயக்குனர் கிட்டுவுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் இசக்கி காரவண்ணனுக்கும், நடிகராக அவதாரம் எடுத்திருக்கும் இசக்கி காரவண்ணனுக்கும், படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துள்ளேன்.